சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய ஜீவனுடைய வார்த்தை தானியேல் 6:25 உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களே, நமக்கு சமாதானம் ரொம்ப முக்கியம். சமாதானம் இருந்தால் நாம் சுகத்தோடு இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ரட்சிப்போடு இருப்போம், ரட்சிப்பை காத்து நடப்போம். நாம் ஜெபிக்கும்போது துதிக்கும்போது ஒரு சமாதானம் கிடைக்கும், ஆராதிக்கும்போது ஒரு சமாதானம் கிடைக்கும், ஊழியம் செய்யும்போது சமாதானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் சமாதானம் மிக முக்கியமாக இருக்கிறது. அதை கர்த்தரால் மாற்றம் தர முடியும். கர்த்தர் கொடுக்கிற தேவ சமாதானம் நிரந்தரமானது, நித்தியமானது என்றால் கர்த்தர் சொல்கிற வசனமானது, சமாதானத்தை உங்கள் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படும் இருப்பதாக என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே இந்த சமாதான வார்த்தை கேட்டுக்கொண்ட தேவ ஜனம், நாம் எப்போதும் சமாதானம் இருக்கவே தேவன் விரும்புகிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரை பிள்ளைகளோட படிப்பு காரியத்திலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் சமாதானம் ஏற்பட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவர் பிஸ்னஸில் ஒரு சமாதானம், வீட்டு காரியத்தில் ஒரு சமாதானம், ஆண்டவரே பெண்கள் தகப்பனை கணவர் வீட்டாரில் ஆண்டவரே கணவர் வீட்டாருக்குள்ளே ஒரு சமாதானமாய் வாழவும் ஜெபிக்கிறான்ப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பிரிந்து தம்பதியர் ஒன்றாக சமாதானம் வாழும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கடன் பிரச்சனை எடுத்து போட்டு கடன் இல்லாத வாழ்க்கையில் ஆண்டவரே வாழ்ந்து நிம்மதியும் சமாதானமாக இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஏசப்பா வேலை காரியத்தில் ஆண்டவரே ஏசப்பா மனுஷர்கள் மத்தியில் சமாதானமாக இருக்க சமாதானம் வேலை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஊழியம் செய்கிறோம் தகப்பனே, ஊழியத்தில் ஒரு சமாதானம் ஏற்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சமாதான காரணரே, நீர் சமாதானத்தை கொடுத்து எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படி தகப்பனே, உங்களுடைய நித்திய வாழ்வுக்கும் அந்த ரகசிய வருகைப்பு எங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளும்படி எங்கள் ஒவ்வொருத்தரையும் தகப்பனே தகுதிப்படுத்துங்க, வழிநடத்துங்க ராஜா, பரிசுத்தமாக்குங்க ராஜா. உம்முடைய சாயலாக எங்களை மாற்றுங்க, எங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க. இயேசு நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன்.